أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وبعد فقال الله سبحانه وتعالى في محكمه التنزيل وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகவல்லவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு என்றென்றும் சொந்தமானது. ஸலவாத்தும் சலாமும் இந்த உலகத்துக்கு சன்மார்க்கத்தை கொண்டு வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉத் தாபிஈன்கள் நாளை மறுமை வரைக்கும் இஸ்லாத்தை தனது வாழ்க்கையாக எடுத்து நடக்கக்கூடிய அனைத்து முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. வார்த்தைகள் சிறந்து அல்லாஹு தஆலாவுடைய அல் குர்ஆன் என்றும் வாழ்க்கை வழிமுறைகள் சிறந்த வாழ்க்கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உன்னதமான வாழ்க்கை என்றும் மார்க்கத்தில் மிக மோசமானது புதிதாக உண்டாக்கப்படக்கூடியவை அவை அனைத்தும் பிதாக்கள் நூதன அனுஷ்டானங்கள் அவை வழிகேடுகள் நரகுக்கு கொண்டு செல்லும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு உபதேசத்தின் போதும் கூறிய அந்த எச்சரிக்கை வாசகத்தை ஞாபகமூட்டியவனாக புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய இல்லத்திலே ஒன்று குழுமி இருக்கும் எனது அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, நாங்கள் எங்கிருந்தாலும் எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் அல்லாஹும் அவனது தூதரும் எந்த விடயங்களை ஏவி அவற்றின் மூலமாக இருளக விமோசனம் இருக்கிறது என்று கூறியுள்ளார்களோ இயலுமானவரை எமது வாழ்க்கையில் அவற்றை எடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை விட்டும் தூர விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறும் அவற்றை செய்வதன் மூலமாக இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் வெற்றி கிடையாது என்று எச்சரித்துள்ளார்களோ முற்றுமுழுதாக அவற்றை தவிர்த்து நடந்து கொள்ளுமாறும் முதலில் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முதலாவதும் இறுதியுமான ஹஜ்ஜிலே அரஃபாவிலே மக்கள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கும் போது அந்த மக்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில உபதேசங்களை செய்தார்கள். மிக குறுகிய நேரம் ஒரு சில உபதேசங்களை மாத்திரம்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த உபதேசங்கள் அடங்கிய அந்த எழுத்துக்களை நாங்கள் சில வேளை எங்களுடைய வீடுகளிலும் வைத்திருப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி பேருரை அல்லது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அரஃபா பேருரை என்று நாங்கள் என்ன செய்திருப்போம், அதை வைத்திருப்போம். அந்த அளவுக்கு மிக குறுகிய ஆழமான கருத்துக்களை கொண்ட அந்த உரை. இந்த உரையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுக்க பெரும்பாலும் மனித உரிமைகளை பேசினார்கள். இந்த உரையை மனித உரிமை பிரகடனம் என்று கூட அறிமுகப்படுத்துவார்கள். இந்த உலகத்திலே மனிதனுக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லாமல் இருந்த நேரம், சாதி ரீதியாக மனிதன் தாழ்த்தப்பட்ட நேரம், பாலின ரீதியாக பெண்கள் தாழ்த்தப்பட்ட நேரம், இப்படி ஒவ்வொரு மனிதர்களும் ஏதோ ஒரு வகையில் தாழ்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள் என்று அடக்குமுறைகளுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய அந்த காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனி மனிதராக இருந்து மனித உரிமையை பேசினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொள்கையில் பால் ஈர்க்கப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்ததற்கு மிக முக்கிய காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித உரிமைகளை கொடுத்தது. இன்றும் கூட இந்த உலகத்திலே தாழ்த்தப்பட்ட சமூகங்கள் முஸ்லிம்களை மிகச்சிறந்த ஒரு சமூகமாக, மிக நல்ல நற்குணங்களுடைய ஒரு சமூகமாக பார்க்கிறது என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் இஸ்லாம் மனிதனுக்கு கொடுத்துள்ள உரிமைகள்.
அந்த உரிமைகளை மிக முக்கியமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள். இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அராதக்கும் அலைக்கும் ஹராம். உங்களுடைய உயிர்கள், உங்களுடைய சொத்துக்கள், உங்களுடைய மானங்கள் கண்ணியமானவை. அவை எல்லைகளை தாண்டி அவற்றில் கை வைக்க முடியாது. ஒருவருடைய சொத்திலே எனக்கு எந்த அளவுக்கு கை வைக்க முடியுமோ அதை தாண்டி நான் என்ன செய்துவிட முடியாது. அவருடைய சொத்தை சூறையாடிவிட முடியாது. ஒரு மனிதனுடைய உயிர் எந்த ஒரு காரணமும் இல்லாமல், எந்த ஒரு தகுந்த காரணமும் இல்லாமல் ஒரு அரசாங்கம் அந்த மனிதனுடைய உயிரை எடுப்பதற்காக அந்த அரசாங்கம் தீர்மானித்தாலே தவிர ஒரு தனி மனிதனுக்கு இன்னொரு உயிரில் கை வைப்பதற்கு உரிமை கிடையாது. அதே போன்று ஒரு மனிதனுடைய மானத்திலே கை வைப்பதற்கு உரிமை கிடையாது. எந்த ஒரு காரணத்துக்காகவும் நாங்கள் பல நியாயங்களை சொல்லலாம், பல விடயங்களை அதற்காக நாங்கள் எடுத்து காட்டலாம். என்னுடைய மானத்தை அவர் போக்காட்டினார் என்றாவது சொல்லி இன்னொருடைய மானத்தை எங்களுக்கு எந்த ஒரு கட்டத்திலும் அந்த மானத்தில் விளையாடிவிட முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது எந்த அளவுக்கு கண்ணியமானது தெரியுமா? எந்த அளவுக்கு கண்ணியமானது தெரியுமா? கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதா ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா. இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்திலே இந்த மக்கமா நகரிலே இந்த அரஃபாவுடைய தினம் எந்த அளவுக்கு பெருமதியானதோ, துல்ஹஜ்ஜுடைய மாதத்திலே மக்கமா நகரிலே அரஃபா என்கின்ற இந்த தினம் எந்த அளவுக்கு பெருமதியானதோ அதே போன்று மனிதனுடைய உயிர், சொத்து, மானம் என்பவை முக்கியமானவை. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, இந்த மானம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லுல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹராம். ஒரு முஸ்லிமுக்கு இன்னொரு முஸ்லிமுடைய விடயங்களிலே கண்ணியம் பேண வேண்டிய, எல்லை மீற முடியாத ஹராமாக்கப்பட்ட 3 விடயங்கள் இருக்கின்றன. தமுஹு வ இர்துஹு வ மாலுஹு. அவனுடைய உயிர், அவனுடைய மானம், அவனுடைய சொத்து. நாங்கள் அதிகமாக பேசுகின்றோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, இந்த மானம் என்பதை நாங்கள் வகை பிரித்தோம் என்று சொன்னால் அதில் 2 வகை இருக்கின்றது. ஒன்று தன்மானம், அதற்கடுத்தது பிறர் மானம். என்னுடைய மானம் பாதுகாக்கப்பட வேண்டும், என்னுடைய சுயகௌரவம் பாதுகாக்கப்பட வேண்டும், நான் ரோஷம் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்பது ஒரு பகுதி. இன்னொன்று பிறர் மானத்தில் நாங்கள் கை வைக்கக்கூடாது, அவர்களுடைய மான விடயத்தில் எல்லை மீறி விளையாடிவிடக்கூடாது என்பது 2வது பகுதி. நாங்கள் அதிகமாக பேசக்கூடிய பகுதி பிறர் மானம் எனும் பகுதி. அதிகமாக அதை பற்றி பேசுகிறோம், அதில் எல்லை மீறுவதன் விபரீதங்களை பற்றி மக்களுக்கு உணர்த்துகின்றோம். ஆனால் தன்மானம் பாதுகாக்கப்பட வேண்டும், சுயகௌரவம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற பகுதியை நாங்கள் அதிகமாக யோசிப்பது குறைவு. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, சஹாபாக்கள் எல்லாம் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஒரு சம்பவத்தை வைத்து அவருடைய அந்த ரோஷத்தை பற்றி சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சஅத் இந்த அளவுக்கு ரோஷம் உள்ளவரா, சஅத் இப்னு உபாதா இந்த அளவுக்கு ரோஷம் உள்ளவரா என்று பேசிக் கொண்டிருக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மஜ்லிஸ்ல சொல்றாங்க, என்ன தெரியுமா? அத்தஅஜபூன மின் கீரத்தி சஅத். சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரோஷப்படுகிறார்கள் என்பதற்காக நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா? நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா? நான் அவரை விட மிக ரோஷமானவன், நான் அவரை விட மிக ரோஷமானவன். அல்லாஹு தஆலா என்னை விடவும் ரோஷமானவன். அல்லாஹு தஆலா என்னை விடவும் ரோஷமானவன். அவன் ரோஷமானவன் என்பதற்காகத்தான் லா அஹத அக்யர் மினல்லாஹ், அல்லாஹ்வை விட ரோஷக்காரன் யாரும் இருக்க முடியாது. அல்லாஹ்வை விட சுயகௌரவத்தையும் தன்மானத்தையும் பற்றி யோசிக்கக்கூடியவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. அதனால் தான் ஹர்ரமல் ஃபவாஹிஷ், அதனால் தான் அல்லாஹு தஆலா மானக்கேடான விடயங்களை விட்டும் அல்லாஹு தஆலா மனிதனுக்கு ஹராமாக்கி இருக்கிறான். நாங்கள் ஒரு குர்ஆன் வசனத்துக்கு அர்த்தம் சொல்லும் போது இவ்வாறு கூறுவோம், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை என்பது வெறுக்கத்தக்க, முன்கர் என்றால் வெறுக்கத்தக்க விடயங்கள், ஃபஹ்ஷா மானக்கேடான விடயங்களை விட்டும் தடுக்கிறது என்று அர்த்தம் சொல்லுவோம். அந்த ஃபஹ்ஷா என்ற சொல்லுடைய பன்மை தொல் தான் இந்த ஃபவாஹிஷ் என்பது, மானக்கேடானவை. நாங்கள் ஏன் இந்த பாவங்களுக்கு மானக்கேடானவை என்று சொல்லுகிறோம்? தமிழில் அர்த்தம் சொல்லும் போது அல்லாஹு தஆலா மானக்கேடானவற்றை ஹராமாக்கி இருக்கிறான். என்னுடைய மானத்துக்கு அது கேடு விளைவிக்கும் என்பதற்காக அதுக்கு மானக்கேடு என்று சொல்லுகிறோம்.
என்னுடைய மானத்துக்கு அது கேடு விளைவிக்கும். களவு என்பது ஒரு மானக்கேடான விடயம் என்று அடையாளப்படுத்துகிறோம். விபச்சாரம் என்பது மானக்கேடானது என்று அடையாளப்படுத்துகிறோம். பொய் சொல்வது என்பது மானக்கேடானது என்று அடையாளப்படுத்துகிறோம். இன்னொரு மனிதனுடைய சொத்துக்களை பிழையான முறையில் அபகரிப்பது என்பது மானக்கேடு என்று அடையாளப்படுத்துகிறோம். வியாபாரத்தில் மோசடி செய்வது மானக்கேடு என்று அடையாளப்படுத்துகிறோம். ஏன்? அந்த விடயங்கள் சமூகத்திலே தெரிய வரும்போது, நான் ஒரு கள்வன் என்று, நான் ஒரு விபச்சாரி என்று, நான் பிறர் சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய ஒரு மனிதர் என்று நான் அடையாளப்படுத்தப்படும் போது முதலில் அங்கே இல்லாமல் போகுவது என்னுடைய மானம். முதலில் அங்கே நான் இழப்பது என்னுடைய மானத்தை. இதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை இந்த உலகத்திலே படைத்துவிட்டு எங்களுக்கு ரிஸ்கையும் அளந்துவிட்டு எங்களுடைய வாழ்க்கையையும் அளந்துவிட்டு நான் நல்லவனா கெட்டவனா என்பதையும் அளந்துவிட்டு அல்லாஹு தஆலா எங்களுக்கு இந்த மானக்கேடான விஷயங்களை ஹராமாக்குகிறான். அல்லாஹு தஆலா அந்த இடத்திலே நாடுவது, அல்லாஹு தஆலா ரோஷமுள்ளவன், உன்னை நான் படைத்திருக்கிறேன், உனக்கு ரிஸ்க் அளிக்கிறேன், உனக்குரிய வாழ்க்கையை நான் நிர்ணயித்திருக்கிறேன், நீ இந்த விடயங்களை செய்ய வேண்டாம், இந்த எல்லையை நீ தாண்டக்கூடாது, இந்த வேலியை விட்டு நீ வெளியே வரக்கூடாது என்று அல்லாஹு தஆலா எங்களுக்கு எல்லைகளை வைத்திருக்கிறான். ஏன் தெரியுமா? என்னுடைய மானம் அங்கே முக்கியம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நடிகார்களே, என்னுடைய மானத்தை நான் பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால், என்னுடைய சுய கௌரவத்தை நான் பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் என்னிடம் வர வேண்டிய சில முக்கியமான பண்புகள் இருக்கின்றன. அதில் ஒன்றுதான் ஹிஜாப். ஹிஜாப் என்பது மறைவு. இன்று நாங்கள் பெண்கள் அணியக்கூடிய அந்த ஃபர்தா போன்றதுக்கு நாங்கள் ஹிஜாப் என்று சொல்லுகிறோம். அதுவும் ஹிஜாபில் ஒன்றுதான். ஹிஜாப் என்பது மறைவு. நான் என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வீட்டுக்குள்ளே, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே கூட மறைவு எடுத்துக்கொள்ள வேண்டிய பல விடயங்கள் இருக்கின்றன. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே எங்களை பார்த்து கூறுகிறான். நாங்கள் தெரிந்து வைத்துள்ள இந்த ஹிஜாபை பற்றி, பெண்களுடைய ஹிஜாபை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன இல்லா மா ظஹர மின்ஹா வல்யத்ரிபுன பிஹுமுரிஹின்ன அலா ஜுயூபிஹின்ன. அல்லாஹு தஆலா பெண்களுக்கு கட்டளை இடுகிறான். அவர்களுடைய ஹிஜாப் என்பது, அவர்களுடைய அலங்காரம் என்பது எவ்வாறு இருக்க வேண்டும்? வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன, அவருடைய அலங்காரத்தை அவர்கள் வெளியே காட்ட முடியாது. இல்லா மா ظஹர மின்ஹா, இந்த இல்லா மா ظஹர மின்ஹா என்பதற்கு பெரும்பாலும் விளக்கம் கூறுவார்கள். உள்ளங்கையையும் முகத்தையும் தவிர மற்ற பகுதிகளை பெண்கள் காட்ட முடியாது. அந்த உள்ளங்கையும் முகமாகவும் தான் இருந்தாலும் அதில் அலங்காரங்கள் என்று வந்துவிட்டால் அதை ஒரு பெண் மற்ற ஆண்களுக்கு, அஜ்னபியத்தான ஆண்களுக்கு அதை காட்ட முடியாது. இது குர்ஆன் கூறக்கூடிய சட்டம். ஒரு பெண்ணுடைய ஹிஜாப் என்பது எவ்வாறு இருக்க வேண்டும்? ஒரு பெண்ணுடைய ஹிஜாப் என்பது எவ்வாறு இருக்க வேண்டும்? குர்ஆன் ஒரு பெண்ணை பார்த்து சொல்லுகிறது, அவளுடைய ஹிஜாப் என்பது யா அய்யுஹன் நபி குல் லி அஸ்வாஜிக வ பனாதிக வ நிசாஇல் முஃமினீன், நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களுக்கும் உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கும் முஃமின்களுடைய பெண்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள், யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன, அவர்களுடைய ஜில்பாபுகளை, அவர்கள் மார்பகங்களை மறைக்குமாறு போட்டுக்கொள்ளட்டும். ذَلِكَ أَدْنَى أَن يُعْرَفْنَ فَلَا يُؤْذَيْنَ, அவர்கள் அறியப்பட்டு அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் அவர்களுடைய ஆடை கலாச்சாரம் இவ்வாறு இருக்க வேண்டும். ஒரு பெண்ணுடைய மானம் பாதுகாக்கப்பட வேண்டுமாக இருந்தால், நான் ரோஷமுள்ள பெண்ணாக இருக்கிறேன் என்று சொன்னால் அந்த பெண்ணுடைய ஆடை இவ்வாறு இருக்க வேண்டும். இன்றைக்கு எங்களுடைய பாவனைகளிலே எங்களுடைய சமூகத்தின் கலாச்சாரம் மாறி வருகிறது. அந்த மாறிய கலாச்சாரத்தில் ஒரு முக்கியமான பகுதிதான் பெண்களுடைய ஹிஜாப் விடயம். இந்த ஹிஜாப் விடயத்திலே நாங்கள் ரோஷமுள்ள ஆண்களாக இருந்தோம் என்று சொன்னால், என்னுடைய சுயகௌரவம் என்னுடைய மனைவியின், என்னுடைய பெண் பிள்ளையின் ஹிஜாபிலே இருக்கிறது என்பதை உணர்ந்த ஒரு ஆண்மகனாக இருந்தோம் என்று சொன்னால், கட்டாயமாக அவர்களை வெளியே கூட்டிக் கொண்டு செல்லும் போது அவர்களுடைய ஹிஜாப் எவ்வாறு இருக்குது என்பதை நான் பார்ப்பேன். நான் ஒரு ரோஷமுள்ளானாக இருந்தால், நான் சுயகௌரவத்தை, என்னுடைய தன்மானத்தை எந்த ஒரு இடத்துக்காகவும், எந்த ஒரு கலாச்சாரத்துக்காகவும், எந்த ஒரு ட்ரெண்டுக்காகவும் விலை கொடுக்காத ஒரு ஆண்மகனாக இருந்தால் நான் அதை கவனிப்பேன். ஒரு பெண் தன்னுடைய மார்பகத்தை மூடித்தான் ஹிஜாப் அணிய வேண்டும் என்பது இஸ்லாம்.
இன்றைக்கு ஒரு திருமண வைபவத்துக்கு நாங்கள் செல்கிறோம் என்று சொன்னால் பெரும்பாலும் எங்களுடைய பெண்கள் தங்களுடைய நகைகளை காட்டுவதற்காக வேண்டி தன்னுடைய ஷோலை இங்கோடே அப்படியே நிப்பாட்டி கொள்வாங்க. இதோடே ஷோல் நின்றும். ஏன்? தன்னுடைய நகையை காட்ட வேண்டும். அதன் மூலமாக தன்னுடைய கணவர் எனக்கு நகையெல்லாம் வாங்கி தந்திருக்கிறார் என்று பெருமை பாராட்ட வேண்டும். ஏனைய பெண்களை விட நான் சிறந்தவள் என்று நகையின் மூலமாக காட்ட வேண்டும். இந்த உணர்வுகளுக்கு நாங்கள் மதிப்பளித்து மறுபக்கத்தால் குர்ஆன் வசனத்துக்கு மாற்றம் செய்கிறோம். இங்கே என்னுடைய ஸ்கார்ஃப் அல்லது என்னுடைய ஷோல் இந்த கழுத்து பகுதியோடு நின்று விடுகிறது. இன்றைய காலகட்டத்திலே உருவாகி வரக்கூடிய எங்களுடைய பெண் பிள்ளைகள், எங்களுடைய சகோதரிகள், இவர்களுடைய ஹிஜாபுடைய நிலைமை, அது திருமண வீடாக இருந்தாலும் திருமண வீடாக இல்லாவிட்டாலும் அவர்களுடைய ஹிஜாபுடைய நிலைமை இவ்வாறு தான் இருக்கிறது. ஒரு ஷோலை மாத்திரம் சுத்தி கொண்டு வந்து விடுகிறார்கள். பெரும்பாலும் கழுத்தை தாண்டி ஒரு ஹிஜாபை, கழுத்தை தாண்டி ஒரு ஃபர்தாவை போடுவது என்பது எங்களுடைய பெண்மணிகளுக்கு கஷ்டமாக இருக்கிறது. நாங்கள் ஒன்றை நன்றாக விளங்கிக் கொள்வோம். இந்த மாதிரியான ஆடைகளை நாங்கள் அணிவதென்பது ஒரு பெண்ணுக்கு மானக்கேடு. குர்ஆனுடைய வசனத்தை தாண்டி நான் இவ்வாறு ஆடை அணிகிறேன் என்று சொன்னால் அந்த பெண் உணர்ந்து கொள்ள வேண்டும், நான் என்னுடைய சுய கௌரவத்தை யாருக்காகவோ இழந்து கொண்டிருக்கிறேன். ஒன்றில் அது சோசியல் மீடியாவாக இருக்கலாம், அல்லது என்னுடைய நண்பர்களாக இருக்கலாம், அல்லது எனக்கு ஏதோ ஒரு வகையில் அங்கீகாரம் தரும் ஒருவராக இருக்கலாம். இந்த நபர்களுக்காக வேண்டி நான் என்னுடைய தன்மானத்தை இழந்து கொண்டிருக்கிறேன் என்பதை ஒவ்வொரு பெண்மணியும் உணர வேண்டும். மறுபக்கமாக அந்த பெண்ணுக்கு பாதுகாவலர்களாக இருக்கக்கூடியவர்கள், அந்த பெண்ணுக்கு பொறுப்புதாரியாக இருக்கக்கூடிய ஆண்கள் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏண்ட மகள், ஏண்ட மனைவி இவ்வாறு பாதையில் செல்கிறார் என்றால் நான் என்னுடைய ரோஷத்தை இழந்திருக்கிறேன், நான் என்னுடைய தன்மானத்தை இழந்து அந்த இடத்தில் நிற்கிறேன். அதற்கடுத்ததாக எல்லோருக்கும் தேவையான மிக முக்கியமான ஒரு ஹிஜாப், என்னுடைய பார்வை தாழ்த்தப்பட வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், குல்லில் முஃமினீன யகுல்லு மின் அப்சாரிஹிம் வ குல்லில் முஃமினாத்தி யகுல்ன மின் அப்சாரிஹின்ன. ரெண்டு பேருக்கும் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? இந்த நீங்கள் உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறான். ஏன் தெரியுமா? குல்லில் முஃமினீன யகுல்லு மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும். அவர்கள் பார்வைகளை தாழ்த்தி கொண்டு தங்களுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாத்து கொள்ளட்டும். வ குல்லில் முஃமினாத்தி யகுல்ன மின் அப்சாரிஹின்ன வ யஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன்ன. பார்வைகளை தாழ்த்தி கொண்டு மர்மஸ்தானத்தை பாதுகாத்து கொள்ளட்டும். பார்வை என்பது எங்கே கொண்டு போய் சேர்க்கும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். பார்வை என்பது அது சீராகாவிட்டால், அது பிழையாக இருக்கும் என்று சொன்னால், அந்த பார்வை இறைவன் வகுத்த அந்த எல்லைகளை மீறி செல்லுமாக இருந்தால் நாளை என்னுடைய மானக்கேடான விபச்சாரத்துக்கு அது கொண்டு போய் சேர்க்கும் என்பதை அல்லாஹ் தஆலா உணர்த்துகிறான். மானம் பாதுகாக்கப்பட வேண்டுமா? என்னுடைய சுய கௌரவத்தில் நான் கவனம் செலுத்துகிறேனா? என்னுடைய பார்வையை நான் சரியான முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, இப்படி எத்தனையோ விடயங்கள், என்னுடைய ஹிஜாப், என்னுடைய பார்வை எவ்வாறு இருக்க வேண்டும், என்னுடைய நடத்தை எவ்வாறு இருக்க வேண்டும், ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருக்க முடியுமா முடியாதா, அது எந்த மாதிரியான மானக்கேடுகளை கொண்டு வந்து தரும். இஸ்லாம் எத்தனையோ விடயங்களை எங்களுக்கு ஹிஜாப் எடுத்துக்கொள்ளுமாறு சொல்லுகிறது. இந்த விடயங்களில் நீங்கள் மறைவு எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த எல்லையை தாண்டி, இந்த மறைவை தாண்டி போக வேண்டாம் என்று சொல்லுகிறது. ஏன் தெரியுமா? அந்த ஹிஜாபை மீறினோம் என்று சொன்னால் அந்த இடத்திலே மானத்தை இழக்க வேண்டி வரும். அந்த இடத்திலே மானத்தை இழக்க வேண்டி வரும். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அதே போன்று எங்களுடைய மானத்தை பாதுகாப்பதற்கு இஸ்லாம் வழிவகைகளை சொல்வது போலவே எங்களுடைய மானத்தை இழப்பதற்கு, நாங்கள் மானம் இழந்து சுய கௌரவம் இழந்து இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தூண்டக்கூடிய சில விடயங்கள் இருக்கின்றன. அந்த விடயங்களை விட்டும் நாங்கள் கட்டாயம் தூரமாக இருக்க வேண்டும். அந்த விடயங்களை செய்வதன் மூலமாக, அவற்றில் ஈடுபடுவதன் மூலமாக எங்களுடைய சுயத்தை நாங்கள் இழக்க நேரிடும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்தி கூறிக்கொண்டிருக்கிறது. என்னென்ன விடயங்கள் தெரியுமா? அதில் முதலாவது, எந்த ஒருவரையும் நாங்கள் கண்மூடித்தனமாக பின்பற்றுவது. அது யாராக இருந்தாலும், அது ஒரு மார்க்க அறிஞராக இருக்கலாம்,
அல்லது ஒரு சினிமா நடிகராக இருக்கலாம், அல்லது ஒரு விளையாட்டு வீரராக இருக்கலாம், அல்லது ஒரு சோசியல் மீடியாவிலே நல்ல கண்டென்ட்டுகள் போடக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டிஸ்டாக இருக்கலாம், அல்லது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம். யாரையும் நாங்கள் கண்மூடித்தனமாக அவருடைய எல்லா விடயங்களையும் பின்பற்ற போனோம் என்று சொன்னால் சில வேளை எங்களுடைய சுயகௌரவ விடயத்திலே நாங்கள் கவனம் செலுத்த மாட்டோம். சில வேளை எங்களுடைய தன்மானம் போகிறது என்று பார்க்க மாட்டோம். இன்றைக்கு நிறைய எங்களுடைய மாணவர்களின் ஹெயா கட்டுகளில் மாற்றம் வருகிறது என்று சொன்னால், இன்று பாடசாலைக்கு விடுமுறை கொடுத்து விட்டோம், இன்னும் 2 கிழமைகளில் தான் பாடசாலை ஆரம்பிக்கப்பட போகிறது. இன்றிலிருந்து எங்களுடைய மாணவர்களின் ஹெயா கட்டுகள் மாறத் தொடங்கும். இந்த ஹெயா கட் மாறுவதன் மூலமாக என்னுடைய சுயகௌரவம் பாதுகாக்கப்படுகிறது என்ற உணர்வு அவர்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது. இந்த ஹெயா கட்டை நான் மாற்றுவதன் மூலமாக என்னுடைய மானம் போகிறது என்று அந்த பிள்ளை யோசிக்காது. ஏன் தெரியுமா? அந்த பிள்ளை யாரையோ கண்மூடித்தனமாக பின்பற்றுகிறது. அது தான் சோசியல் மீடியாவில் டிக்டாக்கிலே அன்றாடம் பார்க்கக்கூடிய ஒரு செலிபிரிட்டியாக இருக்கலாம், அல்லது தான் சினிமாவிலே காணக்கூடிய ஒரு நடிகராக இருக்கலாம். அவரை பார்க்கும் போது அவருக்கு அழகாக இருப்பது போல் எங்களுக்கு காட்டுகிறார்கள், அந்த விஷுவலிலே அழகாக காட்டுகிறார்கள். அதை பார்த்து நான் ஏமாறுகிறேன். அதன் மூலமாக என்னுடைய ஹெயா கட்டை நான் மாற்றுவதை பற்றி ஒரு நிமிடம் கூட நான் யோசிக்கவில்லை. இன்னொருவரை கண்மூடித்தனமாக பின்பற்றுவது. இன்றைய காலகட்டத்திலே கிழிந்த ட்ரௌசர்களை அணிவதுதான் ட்ரெண்ட் என்றால் எங்களுடைய மாணவர்கள் அதை அணிகிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் இறுக்கமாக அணிவது ட்ரெண்ட் என்றால் இறுக்கமாக அணிவோம், பெகியாக அணிவது ட்ரெண்ட் என்றால் பெகியாக அணிகிறோம். இதையெல்லாம் யார் எங்களுக்கு கட்டுப்படுத்துவது? யாரோ ஒருவரை நாங்கள் கண்மூடித்தனமாக பின்பற்றுகிறோம். இப்படி கண்மூடித்தனமாக பின்பற்றும் போது எங்களுடைய சுய கௌரவ விடயத்திலே, எங்களுடைய தன்மான விடயத்திலே நாங்கள் கவனம் செலுத்த மாட்டோம். அதற்கடுத்ததாக நாங்கள் யோசித்து கொள்ள வேண்டிய விடயம், ஆண்கள் பெண்களுக்கும் பெண்கள் ஆண்களுக்கும் ஒப்பாகக்கூடிய விடயம். ஆண்கள் பெண்களுக்கும் பெண்கள் ஆண்களுக்கும் ஒப்பாகக்கூடிய விடயம். இந்த விடயம் எங்களுடைய மானத்தை போக்காட்டிவிடும். நாங்கள் சில விடயங்களை இப்போ வெகுவாக யோசிப்பது கிடையாது, தூர நோக்குடன் சிந்திப்பது கிடையாது. பெண்களுடைய பொறுப்பு என்பது அவர்கள் வீட்டை பராமரிக்க வேண்டும், வீட்டில் உள்ள பிள்ளைகளை அவர்கள் பராமரிக்க வேண்டும், வளர்த்தெடுக்க வேண்டும். இதற்கு மேலதிகமாக அவர்களுக்கு நாங்கள் ஒரு பாரத்தை கொடுப்போமாக இருந்தால், இன்றைய நிறைய வீடுகளிலே பெண்களை சம்பாதிக்க வேண்டும் என்ற பாரத்தை கொடுக்கிறோம். அவர்களாக விரும்பி சம்பாதிக்கிறார்கள், அது இஸ்லாமிய வரையறைகளை மீறாமல் இருக்கிறது என்றால் அவர்களை தொழிலுக்கு அனுப்புவது என்பது பிழை கிடையாது. ஆனால் அவர்கள் தொழிலுக்கு சென்றார்கள் என்றால் அவர்கள் சம்பாதிக்கும் சம்பாத்தியம் அவர்களுக்கு, அதை எங்களுடைய ஊட்டட மெயின்டெனன்ஸுக்கோ அல்லது எங்களுடைய வேறு வேலைகளுக்கோ எங்களால் எடுக்க முடியாது. அவர்களுடைய அனுமதி இல்லாமல், அவர்களுடைய சந்தோஷம் இல்லாமல் நிர்பந்தித்து எடுக்க முடியாது. அந்த பெண்களுக்குரிய பொறுப்பு வீட்டை பராமரிப்பது, பிள்ளைகளை பராமரிப்பது. இதை தாண்டிய ஒரு பொறுப்பை நாங்கள் அவர்களுக்கு கொடுப்போம் என்று சொன்னால், சில வேளை அவர்களைத்தான் நாங்கள் பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு பாடசாலைக்கு அனுப்புவோம், அவர்களைத்தான் நாங்கள் சந்தைக்கும் அனுப்புகிறோம், அவர்களைத்தான் நாங்கள் சம்பாதிக்கவும் அனுப்புகிறோம். இப்படி பெண்களை அவர்களுடைய பொறுப்புகளை தாண்டிய ஒரு பாரத்தை அவர்களுடைய மேலிலே வைத்துவிட்டு, நாளை அவர்கள் எங்களுடைய வீட்டிலே பராமரிப்பு விடயத்திலே, எங்களுடைய பொறுப்புக்கள் விடயத்திலே அவர்கள் தலையிடும் போது என்னுடைய மானம் போய்விட்டது, என்னுடைய சுயகௌரவம் போய்விட்டது என்று யோசிப்பதில் அர்த்தமில்லை. அவர்களுக்கு நாங்கள் பாரத்தை கொடுக்கிறோம். ஏண்ட புள்ளட எடியூகேஷன் விஷயம் எனக்கு கூட தெரியுமா, என் மனைவிக்கு கூட தெரியுமான்றதை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். யாருக்கு கூட தெரியும்? நான் பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு அட்டென்ட் பண்ணது கிடையாது, ஸ்கூலில் பிரின்சிபலோட சார்மாரோட எனக்கு டீச்சர்ஸ்மாரோட எனக்கு தொடர்பு கிடையாது, நான் என் பிள்ளையை பற்றி ஒன்றுமே தெரியாது. நாளை பிள்ளை தன்னுடைய உயர்கல்விக்காக எந்த துறையை தெரிவு செய்ய வேண்டும் என்பதில் அறிவு கூட எனக்கு இருக்குமா, என் வைஃபுக்கு இருக்குமா? நாளை நான் ஒரு துறையை ஆசைப்படுவேன், ஆனால் என்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளையின் கல்வி நடவடிக்கைகளை வைத்து இன்னொரு துறையை தெரிவு செய்து வைத்திருப்பார். நாளை நான் தான் கணவன், எனக்குத்தான் உரிமை இருக்கிறது, நான் தான் பொறுப்புதாரி என்ற உரிமையுடன் செல்ல முடியாது. நான் என்னுடைய சுயகௌரவத்தை அடகு வைத்து விட்டேன் என்னுடைய சில சோம்பேறித்தனங்களின் காரணமாக, அவருக்கு பொறுப்புகளை சுமத்தியதன் காரணமாக. இப்படி எத்தனையோ விடயங்களிலே பெண்கள் ஆண்களுக்கும் ஆண்கள் பெண்களுக்கும் ஒப்பாகிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே,
அதே போன்று என்னுடைய தன்மானம், என்னுடைய சுயகௌரவத்தை இல்லாமலாக்க செய்யக்கூடிய இன்னொரு விடயம்தான் எனக்கு இருக்கக்கூடிய மோசமான நண்பர்கள். எனக்கு இருக்கக்கூடிய மோசமான நண்பர்கள் என்னுடைய சுயகௌரவத்தை இழக்கச் செய்வார்கள். என்னை வைத்துத்தான் என்னுடைய நண்பனை கணிக்கப் போகிறார்கள், என்னுடைய நண்பனை வைத்துத்தான் என்னை கணிக்கப் போகிறார்கள். நான் மோசமானவன் என்றால் அவனுடைய சுயகௌரவத்தை, தன்மானத்தை நான் இல்லாமலாக்குகிறேன். அவன் மோசமானவன் என்றால் என்னுடைய தன்மானத்தை அவன் இல்லாமலாக்குவான், என்னுடைய சுயகௌரவத்தை இல்லாமலாக்குவான். ஆக குறைந்தது என்னுடைய அந்த நண்பன் என்னுடைய மானத்தை பற்றி யோசிக்காமல் என்னை பற்றி ஒரு வீடியோவை, என்னை பற்றி ஒரு ஆடியோவை பப்ளிக்காக இந்த ஊர் மக்களுக்கு விளங்கும் விதத்திலே ஷேர் செய்து விடலாம். அவர் அதை ஜோக்காக நினைக்கலாம், விளையாட்டாக நினைக்கலாம். அதன் பாரதூரத்தை யோசிக்கும் அளவுக்கு அவர் நல்லவர் கிடையாது. நாளை நான் தன் மானத்தை நான் இழந்ததன் பின்னால் இவனுடன் ஏன் சேர்ந்தேன் என்பதை நான் யோசிப்பேன். எனவே மோசமான நண்பர்கள் என்பவர்கள் என்றோ ஒரு நாள் என்னுடைய மானத்திலே கை வைக்கப் போகிறார்கள். ஆக குறைந்தது அவர்களுடன் சேருவது என்பது இந்த ஊரிலே, இந்த நாட்டிலே என்னுடைய சுயகௌரவத்தை இல்லாமலாக்கச் செய்யும். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவுடைய நடிகர்களே, இப்படி எத்தனையோ விடயங்கள், இன்னும் எத்தனையோ விடயங்களை அடுக்கிக் கொண்டு செல்லலாம். என்னுடைய மானம், என்னுடைய சுயகௌரவம் பாதிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய விடயங்கள், இந்த விடயங்களிலிருந்து நாங்கள் தூரமாகவும் அல்லாஹு தஆலா தன்மானம் என்பது, சுயகௌரவம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியமானது என்பதை உணர்ந்தவர்களாக என்னையும் உங்களையும் ஆக்கியுள்ள வேண்டும். அதே போன்று தன்மானத்தை பாதுகாப்பதற்கு இஸ்லாம் என்னென்ன வழிகளை எல்லாம் சொல்லியிருக்கிறதோ அந்த வழிகளை பின்பற்றக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். மறுபக்கமாக தன்மானத்தை இழக்கச் செய்யக்கூடிய, அந்த தன்மானத்தை சுயகௌரவத்தை விட்டும் எங்களை தூரமாக்கக்கூடிய விடயங்களை விட்டும் தூரமாகி வாழ்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் பொழிவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله أما بعد. සෑම මිනිසෙකුම තමාගේ ආත්ම ගරුත්වය ගැන සැලකිය යුතුයි කියන තේමාව යටතේ අපි සල්ප වචනයක් කතා කරා. ඒක සාරාංශය තමයි නබිතුමා තමාගේ අරෆා කතාවේදී සඳහන් කරපු දේවල් මෙම ලෝකයේ දකින්නේ මානව හිමිකම් මේ ලෝකයට නබිතුමා ලබා දුන් මානව හිමිකම් ලෙසයි. මේ ලෝකයේ කිසිම කෙනෙකුට Tamanට අයිති මානව හිමිකම් හිමි වුණේ නැති ඒ කාල වකවානුව තුල නබිතුමා ගැහැණුන්ට අයිතිවාසිකම් මොනවාද? මේ ලෝකයේ කෙනෙකුගේ උපත පමණක් සීමා කොට ඒ උපතින් මිනිසුන්ව වෙන් කරන්න පුළුවන්ද කියන ඒ සියලු දේවල් නබිතුමා පැහැදිලි කරා. නබිතුමා ඒ කතාවේදී සඳහන් කරා සෑම මිනිසෙකුටම අනිත් මිනිසෙකුගේ දේපල වලට අත තියන්න බෑ. තවත් මිනිසෙකුගේ ජීවිතය, ඒ ජීවිතයට හානි කිරීම කිසිසේත්ම බෑ. ඒ වගේම තවත් මිනිසෙකුගේ ආත්ම ගරුත්වයට හානි වෙන සියලු දේවල් තවත් මිනිසෙකුට කරන්න බෑ. මේ තුනම නබිතුමා මිනිසුන්ට උපදේශ කරලා නබිතුමා බලාපොරොත්තු වුණේ මේ ලෝකයේ ජීවත් වෙන සියලු මිනිසුන් අනුන්ගෙන් කිසිම කරදරයක්, හිරිහැරයක් නැතුව සාමයෙන් හා සෞභාග්‍යයෙන් ජීවත් වෙන්න ඕන කියන එකයි. මම දයාබර සහෝදරවරුනි, නබිතුමා මේ සඳහන් කරපු දේවල් වලින් කෙනෙකුගේ ආත්ම ගරුත්වය රැකෙන්න ඕනි නම් අපි අනිවාර්යෙන් අපේ බැල්ම නිවැරදි කරන්න ඕනි. අපි අනිවාර්යෙන් අපේ ඇඳුම ඉස්ලාම් අපිට කියා දුන් ආකාරයට ඇඳුම් පැළඳුම් අපි සකස් කරගන්න ඕනි. ඒ වගේම
නබිතුමා අපිට සඳහන් කරා ගැහැණු පිරිමි ඒ අය කොහොමද හැසිරෙන්න ඕනේ? එයාලගේ ආත්ම ගරුත්වය රැක ගන්න ඕනි නම් කොහොමද හැසිරෙන්න ඕනි? තවත් දේවල් නබිතුමා අපිට කියලා දුන්නා. කෙනෙකුගේ ආත්ම ගරුත්වය නැති කරන දේවල් මොනවාද? ඉස්ලාම අපිට උපදෙස් කරනවා. කෙනෙකුගේ ආත්ම ගරුත්වය නැති වෙනවා නම් කවරෙක් හෝ මිනිසෙක් එයා දේශපාලඥයෙක් වෙන්න පුළුවන්. එයා සිනමා නළුවෙක් වෙන්න පුළුවන්. එයා සෝෂියල් මීඩියා වල ඉන්න හොඳ කන්ටෙන්ට් ක්‍රියේටර් කෙනෙක් වෙන්න පුළුවන්. කවුරු වුණත් එයාව අපි කිසිසේත්ම ඇස් වහගෙන එයාව පිළිපදින්න බෑ. එයා කරන දේවල් සියලු දේවල් අපිට ආකර්ෂවත් වෙන්න පුළුවන්. අපි ඒ ආකර්ෂණයෙන් එයාලට ගොදුරු වෙලා ඉන්න පුළුවන්. නමුත් එයාලගේ සියලු දේවල් හරි කියලා අපි පිළිපැද්දා නම් අපිට අපේ ආත්ම ගරුත්වය සමහර තැන්වල නැති කරගන්න වෙනවා. ඒ වගේම ඉස්ලාම් අපිට සඳහන් කරනවා කිසිසේත්ම පිරිමි හා ගැහැණු සමාන වෙන්නේ නැත. පිරිමින්ට කියලා යුතුයකම් කිහිපයක් තියෙනවා. ගැහැණුන්ට කියලා යුතුයකම් කිහිපයක් තියෙනවා. ඒ යුතුයකම් නිසි ලෙස ඉෂ්ට කිරීම සෑම දෙනාගේම වගකීමක්. අපිට කවදාවත් අපේ ගැහැණු අයව එයාලගේ රැකියාවක් කරන්න දීලා ඒ රැකියාවෙන් උපයන මුදලින් අපිට ජීවත් වෙන්න බෑ. එයා රැකියාවක් කරනවා නම් ඒ රැකියාවෙන් එයා කිසියම් මුදලක් උපයනවා නම් ඒ මුදල එයාටමයි. අපේ කිසිම වියදමකට එයාගේ මුදල ගන්න බෑ. එහෙම ගන්න එක ආත්ම ගරුත්වයට විරුද්ධයි. ඒ වගේම නබිතුමා තවත් ගොඩාක් දේවල් අපිට කිව්වා. මිනිසුන් කොහොමද තමන්ගේ ආත්ම ගරුත්වය රැකගෙන මේ ලෝකයේ ජීවත් වෙන්න කියලා. හැම මිනිසෙකුටම අනිත් කෙනාගේ ආත්ම ගරුත්වයට ගරු කරනවා වගේම තමන්ගේ ආත්ම ගරුත්වය රැක ගැනීමත් වැදගත් කියන පණිවිඩය තමයි මේ ජුම්මා දේශනාවේදී මම ඔබ සියලු දෙනාටම ලබා දුන්නේ. අල්ලාහ් දෙවියන් වහන්සේ අපි සියලු දෙනාගේ හොඳ ක්‍රියා ඒ වගේම ඒ හොඳ ක්‍රියා අල්ලාහ් සුබ්හානහු වතාලා කරන්න දීලා පාප කර්ම වලින් ඒ පාප ක්‍රියා වලින් දුරස් වී සිටීමට අපි සියලු දෙනාටම අල්ලාහ් දෙවියන් වහන්සේ කරුණාව හා දයාව ලබා දෙත්වා කියන ප්‍රාර්ථනාවෙන් මම නිහඬ වෙනවා. ව ආඛිර දඅවානා අනිල් හම්දුලිල්ලාහි රබ්බිල් ආලමීන්.